வணக்கம் நேர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள், அதுவும் ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு சிக்னிஃபிகண்ட்லி பேட் ஹிட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் குறைந்து 21,511.10 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்ஸ் பொறுத்தவரை பார்த்தோன்னா 750, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1492. மார்க்கெட் இண்டிகேட்டிங் எ ஸ்லைட் பெசிமிஸ்டிக் மூவ்மெண்ட் இந்த ப்ராடர் சைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.04% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் 0.62% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 7% அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால தான் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் ஒரு வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி மீடியா த டாப் கெய்னர்ஸ், PSU பேங்க், FMCG, மெட்டல் அண்ட் நிஃப்டி பேங்க் டாப் லூசர்ஸ்ன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க அதானி போர்ட்ஸ், HCL டெக், ONGC, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்ஸ், NTPC, பவர் கிரிட், பாரத் பெட்ரோலியம், சன் ஃபார்மா, பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பாரத் ஏர்டெல் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். நிஃப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க UPL, SBI அண்ட் SBI லைஃப் டாப் லூசிங். ஸோ ஓவரால் இந்த மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இது ஸ்லைட்லி ஆன பெசிமிஸ்டிக் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 588 ரூபாய் குறைந்து 61,969, வெள்ளி 677 ரூபாய் குறைந்து 71,910, குரூட் ஆயில் 164 ரூபாய் குறைந்து 5,964 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக கமாடிட்டிஸ்லாம் இந்த இஷ்யூ வரத்துக்கு காரணம் அந்த ரெட் சி டிஸ்ட்ரப்ஷன். அதனால் கமாடிட்டிஸ்லாம் குறையும் என்பதை பற்றி நாம் நம்மளுடைய ஸ்பெஷல் சிறப்பு பதிவிலே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா HDFC பேங்க், ICICI பேங்க், GMR, இன்ஃப்ரா எல்லாம் நடந்திருக்கிறது. மேலும் நமது இன்ஃப்ளேஷன் எழுவதற்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய் கிலோ இருந்தது, இன்றைக்கி 30 ரூபாய் இருக்குது. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷனும் அதற்கு தகுந்தது போல் ஏறி இருக்கிறது இந்த தகவல் வந்துள்ளது. மேலும் ஜனவரி 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ரெக்கார்ட் டேட் வச்சுருக்காங்க. டாடா ஸ்டீல் அண்ட் டின்பிளேட். ஸோ டின்பிளேட் 10 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு 33 டாடா ஸ்டீல் கொடுக்குறாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் 19ஆம் தேதி. ஸோ நோட் பண்ணிங்க. அதுமாரி பேங்க் பாரோயிங்ஸும் பார்த்தோம்னாக்க இன்க்ரீஸ்டு பை 67% இன் 2023. இட்ஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா நிஃப்டி கேஷில் 21,492 என்ற புள்ளியை லோவாக கொண்டு ஹை பார்த்தீங்கன்னா 21,763, கிட்டத்தட்ட 200 சில்லற புள்ளிகள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,710. ஸோ மேலும் மார்க்கெட்டில் ஒரு எண்டட் வித் தோஜி கேண்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு வீக்லி சார்ட்லேயும் கண்டினியூ ஆகிறதுனால மார்க்கெட் கெட்டிங் டயர்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது புல்ஸ் ஆர் டேக்கிங் எ நேப்பு. ஸோ மார்க்கெட் கெட்டிங் டயர்டு. ஸோ அதனால் ஒரு லாங் அந்த கரண்ட் லெவலில் பண்ணுறதை தவிர்த்து ஆல்ரெடி லாங் இருக்கிறவங்க 21,500.35 என்பதனை ஒரு ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் ஒரு 13 டேஸ் இருக்கும் பொழுது 21,500 நிற்குது. மேலும் இந்த 21,500 பார்த்தோம்னா ஒரு ரீசன்ட் ஸ்விங் லோடிங் இருக்கிறதுனால அந்த லெவலை நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி அதன் பிறகு மார்க்கெட் பெருசாக இறங்கலை அப்படின்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த 21,500 பிரீச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், 21,329.45, தென் 21,232.45 இந்த லெவல் வரையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நாளை தினம் நம்ம சந்தைகளில் விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.